வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்ப்ளெண்டரில் எப்படி ஃப்ரண்ட் ஃபோர் காயில் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரேக் கேபிள் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும், அந்த போல்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த போல்ட்டை அதுலேயே நம்ம கட்டை லாக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடோமீட்டர் கேபிள் அதை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஸ்பேனர் போட்டு ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு ரைட் சைடு லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் சைடு போட்டு ஒரு க்ரிப்பு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ரெண்டு லூஸ் பண்ணிவிட்டு ஒரு சில வண்டியில் டைட்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே வீல் கழட்டி எடுத்துகிட்டு அந்த போல்ட்டு அப்படியே உள்ளே போட்டு லாக் பண்ணி வீல் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மக்காடை ரிமூவ் பண்ணணும். அது மக்காடில் மொத்தம் 4 போல்ட் இருக்கும். ரைட் சைடு 2, லெஃப்ட் சைடு 2, ரெண்டுமே ஸ்பேனர் போட்டு நான் 4 போல்ட்டையும் கழட்டி எடுத்துக்க. கழட்டும் போதும் சரி, நீங்கள் போடும் போதும் சரி, ரொம்ப டைட்டு வைக்கக்கூடாது, ரொம்ப லூஸு வைக்கக்கூடாது. ரொம்ப டைட்டு வச்சிங்கன்னா சப்போஸ் அது பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், உங்களுக்கு அது கிராக் விட்டு உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் லைட்டாக கரெக்டாக பொறுமையாக கழட்டி லூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்து, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் ஃபுல்லாக. நல்லா லூஸ் பண்ணிவிட்டு 4 போல்ட்டையும் கழட்டிடுங்க. அந்த கிளாம்போடு அட்டாச் ஆகிருக்கும். அவ்வளோதான், மக்காடை இப்போ வெளியே வந்துருச்சு. அடுத்து மேலே கரெக்டாக அந்த சென்டர் போல்ட் அங்கே அந்த போல்ட்டை லூஸ் பண்ணிக்கணும். மேலே ஸ்பேனர் வச்சு அதை லூஸ் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே கீழே பாருங்கள், நம்பர் பிளேட்டுக்கிட்ட இங்கே ஒரு போல்ட் இருக்கும், அந்த 4 கோட் அட்டாச் ஒரு போல்ட் இருக்கும், அதையும் நம்ம லூஸ் பண்ணிக்கணும். அதை லூஸ் பண்ணதை மேலே நம்ம இது பண்ணி கழட்ட முடியும். லைட்டாக லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது அதுக்கப்புறம் அப்படி மறுபடியும் டைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் மேலே 1 இன்ச் லூஸ் பண்ணிவிட்டு கீழேயும் போல்ட்டு 1 இன்ச்சு கரெக்டாக, ரொம்ப ஃபுல்லாக லூஸ் பண்ணாதீங்க, கரெக்டாக நான் லூஸ் பண்ணணும். கரெக்டாக அதை கழட்டிட்டு அதை டைட் வச்சுருங்க. அவ்வளோதான் பாருங்கள், அந்த போல்ட்டை அப்படி எந்த அளவுக்கு கரெக்டாக இது பண்ண முடியுமோ, ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கரெக்டாக அவ்வளோதான், 4 வெளியே வந்துருச்சு. அது எடுத்துகிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடத்துல இது பண்ணி வச்சுருங்க. அப்படியே ஆப்போசிட்டில் சாய்ச்சிங்கன்னா ஆயில் ஸ்ப்ரிங்கெல்லாம் வெளியே வந்துடும். அதேமாதிரி இந்த சைடும் இது மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபோர்க் பிரித்து வேலை செய்யும் போது நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்தால் நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். இல்லை சப்போஸ் தெரியல, ஒரு இடத்துல போல்ட்டு கழட்டுறது எப்படி தெரியல, இல்லை நீங்கள் டைட்டு வச்சுட்டிங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும் வண்டி ரன்னிங் ஆகும்போது. அதனால் மேக்ஸிமம் ஃபோர்க் வேலை செய்யும் போது ஒரு மெக்கானிக்கிட்ட நீங்கள் போய் கேட்டு செய்கிறது பெட்ரு. அப்படி இல்லை ஒர்க் ஷாப்பில் விட்டு பண்ணுறது இன்னும் பெட்ரு. அடுத்து இந்த போல்ட்டு அந்த சைடு எப்படி பண்ணோமோ அப்படியே ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் லூஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த நம்பர் போட்டுட்ருக்க அந்த போல்ட்டையும் அந்த 4 கோட் அட்டாச் ஆகிருக்கு அந்த போல்ட்டையும் நம்ம லூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த வண்டி மாடல் வந்து என்னென்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு BS4 மாடலு. இது வந்து ஒரு 25,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அதனால் இந்த ஃபோர்க் சர்வீஸு இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். இன்ஜின் ஆயில் மாற்றுறது, ஏர் ஃபில்டர் எல்லாமே பண்ணுறது, ஃபுல் சர்வீஸ் இந்த வண்டி. அவ்வளோதான், ஃபோர்க் வெளியே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே ஒரு போல்ட் ஃபஸ்ட்டு கழட்டிடணும். அப்புறம் உள்ள அந்த இப்போ பாருங்கள், அந்த இரும்புக்கள் நல்லா பைப் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதையும் கழட்டிட்டு இந்த மேலே வாசர் கழட்டிட்டு ஸ்ப்ரிங் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே அவ்வளோதான். அந்த பழைய ஆயில் ஃபுல்லாக இதாகணும். அதுக்கப்புறம் ஃபோர்க்கு நீங்கள் தலைக்கெல்லாம் திருப்பியும் அந்த ஆக்ஷன் பண்ணணும். ஃபுல்லாக ஆயில் வடி வரைக்கும் விட்டுருங்க. ஆனால் பழைய ஆயில் எல்லாம் வெளியே வரணும்.
அதே மாதிரி அந்த இது இரும்பு இது எடுத்தாச்சு பைப்பை, வாசர் ஒன்று, அந்த போல்ட்டு 3 வச்சாச்சு. அப்புறம் ஸ்ப்ரிங் எடுத்து வெளியே போட்டுட்டு அந்த பழைய ஆயிலும் ஃபுல்லாக அந்த நீங்கள் எந்தளவுக்கு ஆக்ஷன் பண்ணும்போது அந்த மேலே இழுத்து இது பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் பழைய ஆயில் வெளியே வந்துடும். அடுத்து இப்போ 4 காயில் எப்படி புதுசு போடுறதுன்னு பார்க்கலாம். 4 காயில் நீங்கள் வாங்கும்போது 350 ml தருவாங்க. நம்ம எடுத்துக்கிற அளவு எப்படின்னா 150 ml அந்த கிளாஸில் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அந்த கப்பில் 150 ml எடுத்துக்கோங்க. 2 ஃபோர்க்கும் தனித்தனி எம்எல்லாக 150 ml எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கரெக்டாக 150 ml ரெண்டுக்கு ஈக்குவலாக ஊற்றணும். இதுக்கு பாதி ஊற்றிட்டு மீதி இருக்கிறது ஃபுல்லாக அப்படியே அதில் ஊற்றக்கூடாது. ஈக்குவலாக ரெண்டுக்கும் 150 ml ரெண்டுக்கும் ஈக்குவலாக செப்பரேட்டாக பிரித்து ஊற்றிடுங்க. விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஆக்ஷன், இப்போ எப்படி நம்ம வெளியே எடுக்கும் போது ஆக்ஷன் பண்ணி எல்லாம் வெளியே எடுத்தோமோ அதே மாதிரி உள்ளே ஊற்றும் போதும் நம்ம ஆக்ஷன் பண்ணி தான் உள்ளே அந்த ஆயிலை உள்ளே இது பண்ணோம். அப்போ தான் நல்லா செட் ஆகும் உள்ளே. அதுக்கடுத்து ஸ்ப்ரிங்கு போடும்போது என்னென்னா அந்த ஸ்ப்ரிங் அந்த இது எங்கே அதிகமாக இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு உள்ளே விடணும். போட்டு அடுத்து அந்த வாசர் போட்டு இழுத்து தான் ஸ்ப்ரிங்கு உள்ளே போகும். அந்த வாசர் கரெக்டாக மேலே வந்து நிற்கும். அந்த இரும்பு ராடு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போல்ட்டு அதை போட்டு லைட்டாக கையில் ஒரு டைட் வச்சுட்டு ஃபுல்லாக உள்ள அதை ஆயில் நல்லா இதாகிற வரைக்கும் நல்லா இது பண்ணி அடுத்து ஸ்பேனர் அடித்து மீடியமான அளவுக்கு ஒரு டைட் வச்சுட்டு கரெக்டாக இது செக் பண்ணி பார்த்துங்க. டைட் வச்சது கரெக்டாக இருக்கா, அந்த இது லூஸாக இருக்காமல் இருக்கான்னு பார்த்துங்க. அடுத்து இன்னொரு ஃபோர்க்கு பாருங்கள். இது 150 ml தான். ரெண்டுக்கும் கரெக்டாக 150 ml ஊற்றிக்கணும். நம்ம ஃபுல்லாகவே ஊற்றக்கூடாது, கரெக்டான அளவு அதில் ஊற்றணும். இப்போ இதில் பாருங்கள், இதுக்கும் 150 ஃபுல்லாக கரெக்டாக ஊற்றிடுங்க. மறுபடியும் ஆக்ஷன் பண்ணணும். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றிட்டு ஆக்ஷன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆயில் போய் உள்ள நல்லா செட் ஆகும், எல்லாம் மேலே நின்றும். அடுத்து ஸ்ப்ரிங் அதே மாதிரி முன்னே எப்படி அந்த ஸ்ப்ரிங் அதிகமாக எடுத்து உள்ள விட்டமோ அதே மாதிரி டக்குன்னு உள்ள போட்டுக்கணும். அந்த வாசர், அதுக்கடுத்து அந்த இரும்பு இது அந்த பைப் ஒன்று போட்டுட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பேனர் எடுத்துக்கோங்க. ஸ்பேனரில் கரெக்டான ஒரு டைட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு டைட் வைக்கும் போது தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வைக்கணும் அப்படின்னு அதில் தெரிஞ்சிடும். அடுத்து லெஃப்ட் ரைட்டு பார்த்து சொருவுங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரே மாதிரி இருக்காது. லெஃப்ட் சைடுக்கு வேறு மாதிரி வரும், ரைட் சைடுக்கு வேறு மாதிரி இருக்கும். கீழே அந்த பிரேக் இதோட ஜாயிண்ட் ஆகும்போது அந்த லெஃப்ட் சைடு ஜாயிண்ட் ஆகிறது அந்த இடத்துல ரைட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்காது. அதே மாதிரி இங்கே அதை டைட் பண்ணிக்கோங்க. கீழே ஃபஸ்ட்டு அந்த இதோட ஃபோர்க்கோட அட்டாச் ஆகிருக்க அந்த போல்ட்டை டைட் பண்ணிவிட்டு மேலேயும் டைட் வச்சுருங்க. கரெக்டாக டைட் வச்சுட்டு அதை செக் பண்ணி கரெக்டாக லெஃப்ட்டுக்கு அந்த சைடு வரும், ரைட்டுக்கு அந்த சைடு வரும்ட்டு நீங்கள் பார்த்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறது தான். வீடியோ கொஞ்சம் லென்த் அதிகம், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எங்கேயும் ஃபார்வர்ட் அடிக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் புரியும் எப்படி மாற்றிருக்கோம் எப்படி செஞ்சுருக்கோன்ட்டு. அவ்வளோதான், கீழேயும் டைட் வச்சாச்சு, அங்கே சென்டர்லையும் டைட் வச்சாச்சு. இப்போ மேலே மெயின் போல்ட்டு போட்டுடணும். போட்டு நல்லா கரெக்டான அளவு டைட் வச்சுருங்க. ரொம்ப அழுத்தியும் டைட் வச்சிடாதீங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம அழுத்தி டைட் வைக்கும் போது அந்த மெயின் பாடி, அதாவது அந்த மெயின் இது வந்து திடீர்னு அந்த மரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ ரைட் சைடு ஃபோர்க்கு அதை போட்டுட்டு மறுபடியும் போல்ட்டு போட்டுருங்க. மெயின் போல்ட்டு மேலே போட்டுட்டு கீழே சென்டரில் சைடு வச்சுட்டு ஃபோர்க்கோட அட்டாச்சாக இருக்க அந்த போல்ட்டையும் டைட் வச்சுட்டு மேலே ஃபுல் டைட் கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டான அளவு டைட் வச்சுருங்க. ஃபுல்லாக டைட் வச்சிங்கன்னா அந்த மரம் போயிடும். கரெக்டான அளவு ஸ்பேனரில் டைட் வைங்க.
அடுத்து கீழேயும் ஒன்ஸ் நீங்கள் ஃபோர்க் பிரித்து வேலை செஞ்சுட்டு போடும்போது எல்லா போல்ட்டும் அதே மாதிரி நம்ம மறுபடிக்கு இது நம்ம ரிமூவ் பண்ணி அசம்பிள் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக பண்ணிக்குமோன்ட்டு 1க்கு 2 டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. 3 போல்ட்டும் கரெக்டாக டைட் வச்சுருக்கோமா, கரெக்டான அளவில் வச்சுருக்கோமா அப்படின்ட்டு இது 1க்கு 2 டைம் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து மக்காட் போடணும். மக்காட் முன்னே போட்ட மாதிரியே தான் கரெக்டாக அந்த 4 போல்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த கிளாம்போட கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சு 4 போல்ட்டு ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. மக்காடு பொறுத்தவரை அது பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், அதனால் கரெக்டான டைட்டு வைங்க. அழுத்தி டைட்டு வச்சிங்கன்னா அது கரெக்டாக கிராக் விட்டுரும். கிராக் விட்டுச்சுன்னா அந்த போல்ட்டு போகிற இடத்துல கிராக் விட்டுச்சுன்னா நம்ம எவ்வளோ தான் டைட்டு வச்சாலும் அது லூஸ் ஆகிட்டு வலிக்கிட்டு தான் போகும். கரெக்டாக 4 போல்ட்டும் அந்த கிளாம்போட அட்டாச் பண்ணி ஹோல்ஸுக்கு ஈக்குவலாக டைட் பண்ணிடுங்க. கரெக்டாக டைட் பண்ணிடுங்க 4 போல்ட்டும். அவ்வளோதான், டைட் வச்சுட்டு அந்த ஸ்பேனர் வச்சு கரெக்டாக ஈக்குவல் ஹைட்டுக்கு டைட் வச்சுருங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ டைட்டை வச்சுட்டு மக்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ரப்பருக்குள்ளே இது ஸ்பீடோமீட்டர் கேபிளும் பிரேக் ஒயரும் உள்ளே விட்டுருங்க. அப்புறம் வீல் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த வீலோட இது ஆக்சல் நட்டு அந்த இது வீலோட நட்டை எடுத்துகிட்டு உள்ளே வந்து சாண்ட் பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாண்ட் பேப்பர் போட்டு நல்லா அதை இது பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணால் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க டஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வெளியே வந்துடும். நல்லா சாண்ட் பேப்பர் வச்சு ஃபுல் சைடும் கரெக்டாக ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி வீல் ரொட்டேட் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ட்ரம்மு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கணும். இந்த ட்ரம் பிரேக் அந்த இதெல்லாம் கரெக்டாக அதையும் சாண்ட் பேப்பர் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு ட்ரம் பிரேக் நல்லா கண்டிஷன் தான் இருக்குது, அதனால் மாற்ற தேவையில்லை. பேக் மட்டும் தான் மாற்றிருக்கு. கரெக்டாக அந்த அந்த பாயிண்ட்டு கரெக்டாக அதிலே செட் ஆகி தான் இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சு பாருங்கள். அதில் கரெக்டாக ஏற்ற மாதிரி வச்சு போடணும். கரெக்டாக அதை லாக் ஆகிட்டு ஒரு சவுண்டு வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் க்ரீஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கழட்டி வேலை பார்த்துட்டு இது போடும் போது க்ரீஸ் வைக்கிறது பெட்ரு. ஏன்னா ரொம்ப நாள் ஓடின 25,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா அந்த க்ரீஸ் எப்போ நம்ம வச்சோமோ அதுலேருந்து எவ்வளோ நாள் ஓடி இதை தீர்ந்துருக்கும். கரெக்டாக அந்த போல்ட்டுக்கு இந்த சைடு ரைட் சைடு வச்சுட்டு உள்ளே ஃபிட் பண்ணிக்கங்க. அப்புறம் அந்த போல்ட்டு ஃபுல்லாக அதுக்கும் நல்லா க்ரீஸ் தடவிட்டு கரெக்டாக அது ஃபஸ்ட்டு மேலே அந்த ரைட்டு ஒர்க்கில் லைட்டாக சொறி வச்சுட்டு வீல் எடுத்து கரெக்டாக அதுக்கு ஈக்குவலாக அந்த ஹோல்ஸ்க்கு ஈக்குவலாக நேராக வச்சு லைட்டாக ஒரு இது பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அந்தாண்ட போல்ட்டு போட்டுக்குங்க. போட்டுட்டு டைட் வச்சுக்கணும். ஸ்பேனர் வச்சு முன்னே எப்படி நம்ம இது பண்ணமோ அடுத்து ஸ்பீடோமீட்டர் கேபிள் உள்ளே விட்டுட்டு ஒரு ரொட்டேஷன் பண்ணால் ஸ்பீடோமீட்டர் ஒயர் செட் ஆயிரும். ஒரு சில இடத்துல செட் ஆகலாம், கரெக்டாக செட் ஆகிக்காது. அப்புறம் பிரேக் ஒயர் அந்த போல்ட் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே விட்டுட்டு மறுபடியும் உள்ளே அந்த ஹோல்ஸில் விட்டு கரெக்டாக போல்ட்டு கரெக்டாக டைட் வச்சுருங்க. போல்ட்டு டைட் வச்சுட்டு கரெக்டாக வீலை வந்து இது பண்ணிடுங்க. 2 சைடும் போல்ட் வச்சு ஈக்குவலான மாதிரி டைட் பண்ணணும். அந்த சைடு அந்த பேலன்ஸுக்கு ரைட் சைடு பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு நீங்கள் கரெக்டாக டைட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஸ்ப்ளெண்டரை மாற்றுறது ஈஸியான ஒர்க்கு தான். உங்களுக்கு எதாவது வண்டி வேலை செய்கிற மாதிரி இருந்தால் எங்கள் இதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். நன்றி.